Sorry ass DJ. எங்கள் வாழ்க்கையில் நான் கல்யாணம் வந்து ஒரு 8 வருஷம் அப்படியே தான் இருந்துச்சு. இது கஷ்டம் எடுத்தவங்க இது வந்து ஒரு நம்ப முடியாத சர்ச்சை. இது 8 வருஷம் பிள்ளைகளும் எனக்கும் ரொம்ப ஒரு சூழ்நிலை வந்து எப்படின்னா தூக்கமே கிடையாது. நைட்டில் ஒரு நைட்டு பிசாத மாதிரி வந்து என்னை பிடிச்சிட்டு உடனே விடாது காலத்தை பிடிச்சி அமைக்கிறோம். அந்த மாதிரியே கஷ்டப்பட்டு இப்போ ரொம்ப பயப்படுவா. அப்படி சூழ்நிலையே நானும் எத்தனையோ கோயிலுக்கு மட்டும் பார்த்தா ஒன்றும் முடியல. கடைசியில் பார்த்து ஜெர்மனி சர்ச்சுக்கு வாங்க சர்ச்சுக்கு வந்து அதுக்கு பிறகு தான் அந்த வீட்டில் ஜோமன் தான் அது வெளியே வந்து அப்படியே நிற்கும். எனக்கு நான் உள்ளே வர கூப்பிட்டாலும் அது வர முடியாது. அப்படியே என் வீட்டுக்கு வெளியே நின்றுக்கும். அப்படியே ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் வரல. அதோட ஒரு பேச்சு கருத்தரை அப்புறமா என்னை காப்பாற்றினாரு. அடுத்து வந்து எனக்கு குழந்தை பார்த்து வந்து எங்கள் சொந்தக்காரங்களாம் என்ன செய்வாங்கன்னா, நீ நம்ம குலதெய்வம் எப்படியான குலதெய்வம் நீங்கள் போய் அங்கே போய் சேர்ந்தீங்க, எப்படி உங்கள் குழந்தை இருக்கும், குழந்தை இருக்கக்கூடாது, நீ மரியாதை இங்கே வந்துடு அப்படின்னாங்க. அன்னைக்கு சர்ச்சில் போய் 2 பேரும் அன்னைக்கு தான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம். சொல்லி பார்த்து வச்சோம். வீட்டில் கூட்ட வச்சோம். வந்தார். இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை இன்னைக்கு எங்கேயும் அலைஞ்சிக்கிறாங்க போகாதீங்கன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் ஒரு சூழ்நிலையில் கன்னியாகுமரி போக வேண்டியிருந்துச்சு. போயிட்டோம். கன்னியாகுமரி கோயிலில் கடலில் குளிக்கும்போது அதுக்கு அவகாசம் ஆச்சு. அப்படி பார்த்துட்டு வந்து அழுதுட்டு சொன்னேன். மாதம் வீட்டில் வந்து ஜோம் பண்ணுவார். மாதம் எப்படி வந்துடுவார். வந்து இந்த மாதம் இன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அப்படின்ட்டாரு. ஒரு 11 குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 11 குழந்தை பிறந்து வந்து அவகாசம் கொடுத்தீங்க. இந்த மாதமும் நீங்கள் குழந்தைக்கு போகாதீங்க கருத்து சொல்கிறாரு அப்படின்ட்டாரு. ஆனால் எனக்கு சரின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. 11 பிள்ளை இப்படி 3 மாதம் 5 மாதம் 7 மாதம்லாம் எடுத்து அவகாசம் ஆகிடும். இவருக்கு 6-7 மாதம் ஆச்சு. ஒரு வண்டியில் 9 கீழே வந்தேன். கீழே சைக்கிள் போட்டுக்கிற வந்தேன். அப்பயே எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லை. இவன் நான் விசுவாசமாக இருந்தான். விசுவாசம் இருந்தால் கடைசியில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆண்கள் பிறந்துச்சு. பிறந்து இணைஞ்சாங்கன்னா அந்த குழந்தைய வந்து பால் கொடுக்கும்போது குறைய விட்டாங்க. அது குறையாகிடுச்சு. அவங்க கலர் பூராமே நல்ல வெள்ளை கலரில் பிறந்தாங்க. புழு கலர் மை கலர் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் சொன்னேன். சோகம் பண்ணாப்புல ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி தூக்கிட்டாங்க. அங்கே தூக்கிட்டு போனால் இது குழந்தை 1/2 மணி நேரத்தான் இருக்கும். நீங்கள் தூக்கிட்டு போங்க, பிழைக்காது கொடுத்து பிழைக்காது எல்லாம் ரத்தமெல்லாம் ஓடாமல் நின்று வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இருந்தாரு. அவர் காலில் தான் கொடுந்தேன். செத்தாலும் பரவாயில்ல சட்டை நீங்கள் வந்து பச்சு பாருங்க அப்படின்ட்டு நைட்டு 3 மணிக்கு டெய்லி ஜோம் பண்ணிட்டே தான் இருந்தேன். 11 நாளைக்கு சிரிஞ்சு சொல்லிட்டே இருந்தேன். 13ஆவது நாள் தான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னாரு. கடைசியில் 3.5 கிலோ இருந்தக்குள்ள 3/4 கிலோ இருந்துச்சான். 3/4 கிலோ இருந்துச்சு. 16 நாள் ஆஸ்பத்திரியில் 16 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். இவங்க வேறு ஆஸ்பத்திரி இருக்கா, அவங்க வேறு ஆஸ்பத்திரி இருக்கோம். நானும் கத்தர் அந்த குழந்தைய கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்து என்னை வீட்டில் வந்து நல்லா நினைச்சாரு. இன்னும் ஒரு 5 வயசு வரைக்கும் அவனுக்கு பேராக வந்துருக்கும். 3 மாதம் வீட்டில் இருப்போம், 3 மாதம் ஆஸ்பத்திரியாக இருப்போம். இப்படியே தான் எனக்கு போட்டுச்சு. ஆனால் அந்த குழந்தைய எந்த ஒரு பிசாசும் தாக்காதபடி கத்தர் இன்ன வரைக்கும் நீ 15 வயசு வரைக்கும் கொஞ்சம் கத்தர் விசுவாசம் அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில் வந்து நான் அனுபவம் இந்த போகிற ஒரு பையன் எங்கே வேலை ஆகும்போது எங்கேயோ ஒரு வேலை ஆகும்போது கீழே வந்துட்டான். உயரத்தில் வந்து மிஷின் ஓட்டும்போது கீழே வந்துட்டான். கீழே வந்து எனக்கு போராடிக்காங்க. எப்போ கீழே வந்துட்டாமா இடுப்பு வலிக்குங்க, ஏதோ எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த இடமே நான் வந்து ஜெபம் பண்ணி கத்தரை சிவம் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேலை பார்க்கலான்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கத்தரை அந்த அளவுக்கு சிவம் கொடுத்தாரு. கத்தருக்கு சொல்கிறோம். கத்தருக்கு நன்றி. எத்தனையோ அதிசயம் செஞ்சிருக்காரு. சொல்ல முடியாது. சொல்லாத 2 பேரும் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கத்தர் அற்புதம் கத்தருக்கு சொல்கிறோம்.